ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு அவரைக்கொட்டை வச்சு அவரைக்கொட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அவரைக்கொட்டையை நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் அவரைக்கொட்டை எடுத்திருக்கேன். இது வறுக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பு மேலே ஒரு மண் வாணல் வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடானதும் அதில் அவரைக்கொட்டையை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவரைக்கொட்டை நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு வறுக்கணும். அவரைக்கொட்டை நல்லா வறுத்தாச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுலயே 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அவரைக்கொட்டை வேகிறதுக்காக. ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அவரைக்கொட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். அவரைக்கொட்டை குழம்பு செய்யறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் பூண்டு எடுத்து அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு டிஸ்க் வச்சு நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம்.
பூண்டை நசுக்கியாச்சு. இப்போது ஒரு கப்பில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு. இதை துருவியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன சின்னசாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சியும் எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னசாக கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தூளாக அரைச்சி எடுத்துக்கணும். குழம்புக்கு தேவையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி காயெல்லாம் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க தோல் சீவாமல் நல்லா கழுவி எடுத்துட்டு நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தோல் வேணான்னா எடுத்துடுங்க. உருளைக்கிழங்க கட் பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லா காயையும் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது எல்லாத்தையும் நல்லா கழுவி வேறு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஊற வச்ச புளி, அரைச்ச தேங்காய், அப்புறம் கட் பண்ணி வச்ச காய்கறிகள். இப்போது கொட்டை வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி கொட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை தனியாக இறக்கி வச்சிடலாம். இதை தனியாக இறக்கி வச்சுட்டு அடுப்பு மேலே வேறொரு மண்வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாகட்டும். வானல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாறி இருக்கு. இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்குற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். எல்லா காயையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றாம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் காய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சிருந்த அவரைக்கொட்டையை அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி அதில் சேர்த்திடலாம். இன்னொரு டைம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டணும். தண்ணி மாதிரி இருக்கிற குழம்பு கொஞ்சம் திக்காகும், அதோட அளவும் கொஞ்சமாக குறையும். அப்புறம் காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவலும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, குழம்பு சுண்டி நல்லா திக்காக வந்திருக்கு, காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நம்ம மிச்சம் வச்சிருந்த கொத்தமல்லி இலையையும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான அவரைக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் களிக்கு, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.